ஹலோ மக்களே, ஏப்ரல் 30 சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதில் அபூர்வா காரில் அபூர்வா மருதான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏமா நீ இப்போ இந்த பிண்ட பூஜைக்கு எதுக்குமா இவ்வளோ எல்லாம் வர சொல்லிட்டு இருக்கா, சாரதாவெல்லாம் எதுக்குமா வர சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபூர்வா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இன்னும் இந்த கேபி சாகலையோன்னு தோணுது. உனக்கேமா அப்படி தோணுது? இல்லை, அவள் கேபிய அந்த சாரதா எவ்வளோ காதலிச்சா, எவ்வளோ மரியாதை இருக்கு அவரை அப்படி கடவுளாக கொண்டாடிட்டு இருப்பா. ஆனால் அவன் இறந்து போயிட்டா, அந்த துர்க்கம் கொஞ்சம் கூட அவள் மூஞ்சியில இல்லை. அவள் நல்ல புதுப்பட்டு செல்லை கட்டிக்கிட்டு தாலியை போட்டுக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பிண்ட பூஜை, இது ஆக்டிங்கு அப்படின்னா. ஏமா அதுக்கு நீ சாரதாவை ஃபாலோ பண்ணாலே நீ அதை கேபி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாமேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மருதானியில். உடனே சொல்கிறாங்க, அவள் அந்த சீட்டில் அப்படி எழுதலை, உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு தான் எழுதுனா. அது யார் உயிர், அது கேபியா இல்லை வேற யாருமா, எதுக்காக எழுதுனான்னு எதுவும் தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த பிண்ட பூஜையை பண்ணியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க போனோன்னே இவங்க பூமியும் சாரதாவும் 2 பேரும், ஐயோ இப்படி நடக்கக்கூடாதேம்மா, அதுக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம இதை நிறுத்தணுமா, தடுத்து நிறுத்தணுமா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு யாராவது பிண்ட பூஜை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சண்டை போடல மீன்ஸ் சாரதா நான் உண்மையை சொல்ல போறேன், கேபி உயிரோடு இருக்கிற உண்மையை சொல்ல போறேன், சொன்னாதான் இதுக்கு காப்பாற்ற முடியும்னா அதை செய்ய போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி சொல்றாங்க, அத்தை நம்ம மட்டும் இப்போ கேபி மாமா உயிரோடு இருக்கிறத இவங்க கிட்ட சொன்னோம்னா உண்மையாவே இப்போ கேபி மாமாவை உயிரை எடுத்துருவா அந்த அபூர்வா. நம்ம இதை வேற வழியாக தான் டீல் பண்ணணும். நம்ம இதுக்கு கடவுள் இவ்வளவு நாள் நம்மளை காப்பாற்றினாங்க, இதுக்கு மேலே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? கண்டிப்பாக வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கலாம். அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாங்க. உடனே இங்கே நைட் ஆயிருது. ககன் இன்னைக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தூங்குறாரு. இன்னைக்கு அவங்க அந்த ஐ லவ் யூ பூமி அந்த மாதிரி மெகந்தியில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஃபோன் ரெக்கார்டரை ஆன் பண்ணி வைக்கிறாங்க. கேமராவை ஆன் பண்ணி அவங்க பெட்டுக்கு பக்கத்தில் வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. இந்த குளிருக்கு போடுவாங்கள்ல ஜாக்கெட், அதை போட்டுக்கிறாங்க. தலையை ஃபுல்லாக அப்படி ஒட்டுமொத்த உடம்ப ஃபுல்லாக கவர் பண்ணி படுக்கிறாங்க. உடனே பூமி எதுவுமே தெரியாத மாதிரி ரூம்குள்ளே வராங்க. உடனே ககனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன மாமா இப்படி இருக்கு, இப்போ நைட் எதுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஃப்ரீயாக தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் உன் வேலையை மட்டும் பாரு, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும், நீ இதுவும் எனக்கு சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க அப்பப்போ கண்ணை திறந்து ககன் பார்க்குறாரு, பூமி ஏதாவது எழுதுறாங்களா, ஏதாவது பண்ணுறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு ஏதாவது அவங்க ஐ லவ் யூ பூமி அந்த மாதிரி ஏதாவது எழுதுனா இந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம சாரதா அம்மா கிட்ட காட்டி இந்த பூமி தான் இந்த வேலையை பண்றா அப்படின்னு நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ககன் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பூமி இவங்க தூங்கிட்டாங்களா 2 பேரும் மாறி மாறி அப்பப்போ பார்த்துப்பாங்க. அப்படி கையை வச்சு பார்ப்பாங்க பூமி ககன் தூங்கிட்டாரான்னு சொல்லிட்டு. ககன் நடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு இருப்பாரு. அடுத்து பூமியை செக் பண்ணுவாங்க. பூமி நடிச்சுட்டு இப்படி 2 பேரும் மாறி மாறி கையை காலை வச்சு கையை மேலே போட்டு பார்ப்பாங்க, அப்படி காலை மேலே போட்டு பார்ப்பாங்க. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியாக பூமி எப்படியோ ஒரு வழியாக ககன் தூங்கிட்டாரு, இந்த நேரம் தான் நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ககனை கடைசியாக ஒரு வாட்டி அவங்க மூஞ்சி மேலே கையை வச்சு பார்ப்பாங்க. உடனே வச்சு பார்த்துட்டு சைகை வச்சு காமிப்பாங்க. வச்சு பார்த்துட்டு அவங்க ரூமை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் உடனே அதுக்கடுத்து ககன் எந்திப்பாரு, எங்கே இவ போறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபோனை அந்த கேமராவை எடுத்துட்டு இவ என்ன பண்ணுறான்னு நம்ம அம்மா கிட்ட போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் அப்படியே அந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டே போவார். பூமி என்ன பண்ணுறான்னு பார்க்கறது. பார்த்தா கீழே சாரதா வாசல்ல அவங்களுக்காக பூமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே பூமியை பார்த்துட்டு, என்னம்மா இவ்வளோ நேரம் ககன் தூங்கிட்டானா, அவனுக்கு எந்த சந்தேகம் வரல, நம்ம போலாம்ல இப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அத்தை வாங்க, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ போயிட்டு விடிய காலையில் வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி தரன்னு சாரதா வீழ்த்துட்டு ரோட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே ககன் அம்மா கூட என்ன பண்ணிட்டு இருக்கா, அம்மா என்ன பேசிட்டு இருக்காங்க, இவ ஏதோ தப்பு பண்றா, அம்மாவே அது கூட்டுக்கலவனி சேர்த்துட்டு இருக்காளா அந்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு இவர் கீழே பார்ப்பாரு. இவர் முதல்ல பால்கனிலேருந்து பார்ப்பாரு இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அது காது கேட்காதா, உடனே கீழே பார்க்கலாம்னு சொல்லிட்டு கீழே ஓடி கீழே பார்ப்பாரு. அதுக்குள்ள பார்த்தா பூமி சாரதாவும் இருக்கவே மாட்டாங்க. அவங்க கேபியை கூட்டிட்டு மீரா வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஒரு நாடகத்தை போடுவாங்க. என்ன நாடகம்னா பூமி இது கேபியோட ஆவி இவங்க கிட்ட பேசி அந்த பிண்ட பூச்சியை நிறுத்துற மாதிரி. இதுதான் அவங்களோட பிளானு. இதை பண்றதுக்காண்டி கேபி இந்த ஏசுநாதர் மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ் கவுன் எல்லாம் போட்டு அப்படியே அவங்கள ஆவி மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு இவங்க மீரா கிட்ட போயிட்டு நீங்க பேசுங்க, இதுதான் மாமா ஸ்கிரிப்ட், இதை போய் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க பூமி. உடனே அவரும் புறாவெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க பூமி இதுக்காக. அது ரியலிஸ்டிக்கா இருக்கணும், ஆவி பேசுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இவங்க அந்த ஆவி அனுப்பி, அதாவது கேபி அனுப்பி பின்னாடியே ஒரு புறாவையும் அனுப்பி அப்படி நடந்து வர மாதிரி நடந்து மீரா மீரா மீரான்னு கூப்பிடுவாங்க. ஒரு 4-5 வாட்டி கூப்பிடுவார் கேபி. உடனே அதுக்கடுத்து யார் அப்படின்னு கேட்பாங்க. மீரா நான் கேபி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே
என்னங்க இப்போ வந்திருக்கீங்க, என்னங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க மீரா. உடனே என்னாச்சு, ஏங்க என்னை விட்டுட்டு போனீங்க, எதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல புலம்பிட்டு இருப்பாங்க. என்னை எதுக்கு என்னை எப்படி எதுக்கு இந்த உலகத்துல என்ன தனியா விட்டுட்டு போனீங்க, என்னையும் நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, நானும் நிம்மதியா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே கேபிக்கு வந்து அது ரொம்ப கில்ட்டியா இருக்கும். நான் உன்னை பாக்குறதுக்காக தான் மீரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க உங்களுக்கு என் மேல அவ்வளோ காதலா, என் மேல அவ்வளோ பிரியமா, என்னைய பாக்குறதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொட வருவாங்க. கேபி ஐயோ நீ தொட்டனா நான் மாயமாயிருவேன் மீரா, நீ என்னை தொடலாம் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டா வந்து உண்மை தெரிஞ்சிடும், ஏன்னா அவரு உயிரோட இருக்காருல, உடம்பு தானே அப்படின்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக நீ என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே சரி சொல்லுங்க என்னங்க இப்போ எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, கேபிக்கா ஒரு மாதிரி கில்ட்டி கான்ஷியஸ் ஆயிரும். நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம வந்து மீராவை பயன்படுத்தக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்த வேலையை மட்டும் சொல்லிட்டு நம்ம உடனே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேபி வந்து சொல்லுவார். மீரா நாளைக்கு பின்ன பூஜை நீ வந்து செடியை வச்சு பண்ணக்கூடாது மீரா, ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற, நான் ஆல்ரெடி வந்து நான் நரகத்தில் இருக்கேன், இன்னும் நான் அகல பாதாளைக்கு போயிடுவேன், என்னோட மூத்த மகன் வந்து ககன் இருக்கிறப்போ ககன் கையால் தான் பண்ணணும், ஒருவேளை நீ செடி கையால் பண்ணனா நான் இன்னும் நரகத்துல இருந்து அடியில் போயிடுவேன், அப்புறம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க மீரா, அது நீ உனக்கு நான் வந்து அங்கே போய் கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாதீங்க, நானும் செத்துடுறேன், நானும் என் உயிரை விட்டுட்டு நானும் உங்க கூட அங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீரா அப்பெல்லாம் பேசாத, நான் தான் ஏதோ முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டேன், நீ வாழணும் மீரா, நீ நல்லா இருக்கணும் மீரா அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு ஒருவேளை நீ அப்படியே இறந்து வந்தாலும் நம்ம 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க, நீ பெண்கள் தனியா ஆண்கள் தனியா தான் அங்கே வச்சிருப்பாங்க, அங்கே வந்து உன்னால என் கூட ஒன்னா இருக்க முடியாது மீரா அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. உடனே அதுக்கடுத்து சரிங்க இப்போ நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா, என் உடம்பு அங்கே நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா சரி கையால் நாளைக்கு பிண்ட பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து நீங்க சரிங்க நான் பண்ண விட மாட்டேங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அந்த ககன் கையால் பண்ண வைக்கிறேன், ஒருவேளை அந்த ககனும் பண்ணலன்னா உங்க நிலைமை என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ககன் பண்ணலன்னா நான் அதே இடத்துல தான் இருப்பேன், ஒருவேளை அவன் பண்ணானா நான் சொர்க்கத்துக்கு போவேன், அவன் பண்ணலைன்னா நான் இப்போ இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், ஒருவேளை சரி பண்ணா நான் அகல பாத்தால சுரைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த மாதிரி மீராட்ட சொல்லிட்டு இருப்பாரு. உடனே மீரா சொல்லுவாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வந்து சரியா நாளைக்கு பண்ண விடாம தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இப்போ போகணும், பின்னாடி நடந்து போனா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. உடனே மீரா நீ கண்ணை மூடு மீரா, எதுக்குங்க அப்படின்னா நான் போகணும் மீரா, நான் அதுக்கடுத்து நீங்க எப்பங்க வருவீங்க, நான் அடுத்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் மீரா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மீராவும் சரி கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே அவர் ஓடிட்டு பிளான் சக்சஸ் பூமி அவன் நம்பிட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு காலையில இந்த பின்ன பூஜை வந்து சரி அபூர்வா சரச்சந்திரா எல்லாரும் நிற்பாங்க, மருதாணி எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அவர் வந்து அந்த பிண்ட பூஜை வந்து அந்த ஐயர் வந்து கேபி ஃபோட்டோ போட்டு மாலையை போட்டு எல்லாத்தையும் பண்ணி அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அந்த பூஜையை ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரம்பிச்சோடனே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உருண்டையெல்லாம் பிடிச்சிருவாங்க, பிண்டத்தெல்லாம் பிடிச்சோடனே வந்துட்டு சரச்சந்திரா வந்து அவர் தானே கேபியை ஷூட் பண்ணார், அதை நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருப்பாரு சரச்சந்திரா. என்னால தான் என் தங்கச்சி வாழ்க்கை, என் தங்கச்சி பசங்க வாழ்க்கை இப்படி வீணா போச்சுன்னு அதை நினச்சி அவர் அழுதுட்டு இருப்பாரு. இவங்க அபூர்வா வந்து என்ன இன்னும் நிறுத்த வரலை, அப்போ கேபி உயிரோட இருக்கானா இல்லைன்னு எனக்கு தெரியலையே, டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு மருதாணியில்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. உன்ன மருதாணியில என்னம்மா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலேயுமாமா உனக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லி மருதாணியிலையும் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலெல்லாம் நீ சந்தேகப்பட தேவையில்லம்மா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஆனா அவங்க ஏமா நீ பிண்ட பூஜை கூப்பிட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பூமி ஏன் வரல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா சாரதா பூமி அந்த இடத்துலதான் இருப்பாங்க, மறைஞ்சிருப்பாங்க, இது நடக்குதா நடக்கலையான்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. ஆனா அவங்கள வந்து சாரதா சரச்சந்திரா சரி யாரும் பார்த்திருக்க மாட்டாரு. உடனே இவர் சரி வந்து அழுதுகிட்டே இருப்பாரு. அவர் வந்து அவங்க அப்பாவோட இருந்த அந்த நல்ல நாட்கள் அதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. அழுதுட்டு அவரும் பார்த்துக்கிட்டு கடைசி அந்த பிண்டத்தெல்லாம் பண்ணிட்டு கரைக்கிறதுக்காக எடுத்து போவாரு. உடனே மீரா வந்து கடைசி பிண்ட பிடிச்சிட்டு இருக்கும்போது தட்டி விட்டு நீ பண்ணக்கூடாது சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியமாமா பிடிச்சிருக்கு, என்னமா பண்றீங்க அப்படின்னு. உடனே சரச்சந்திர திட்டுவாரு, மீரா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, இது என்னது, இது பிண்ட பூஜை பண்ணி தானே ஆகணும், இது உன் புருஷனுக்காக தானே பண்றோம், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா மீரா, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னா உனக்கு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு, பெரியவங்க சொன்னாங்களா, யார் சொன்னாங்க, நான் கேபி தான் சொன்னாரு. கேபி சொன்னாரா, கேபி இறந்து எவ்வளவு நாள் ஆகுது மீரா, இனி என்ன மீரா உளறிட்டு இருக்கேன்னு சரச்சந்திரா கேட்பாரு. உடனே அபூர்வாக்கு டவுட் வந்துடும், இது கேபியா, அப்ப கேபி உயிரோட இருக்குது நீ பாத்தியா மீரா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அவரோட ஆவி கிட்ட நான் பேசினேன், அவர் வந்து இதை வந்து மூத்த பையனை வச்சுதான் பண்ணணும்னு சொன்னாரு, இளைய மகனை வச்சு பண்ணா நான் இன்னும் அகல பாதால சுரைக்கு போயிருவேன்னு சொன்னாரு, அதனால இந்த பிண்ட பூஜை நடக்கக்கூடாது, ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க ஏதாவது பேசணும்னு பேசாதீங்கம்மா, இது அப்பாக்காக பண்றதுமான்னு சரி வந்து பண்றதுக்கு நிப்பாரு. ஆனா வந்துட்டு இவங்க
இவங்க மீரா வந்து அதை தடுத்து நிற்பாங்க, நீ பண்ணக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, பூமி ஒரு வழியா நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி வந்து தரன்னு மீரா வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. இழுத்துட்டு போயிட்டு நீ பண்ணக்கூடாது சரி, எனக்கு தெரியும் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும், நீ எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்ல, உன் அப்பா நல்லா இருக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அவங்க நைட்டெல்லாம் தூங்கி இருக்கவே மாட்டாங்க. முதல்ல ஐயோ இப்போ காலையில் அவங்க வேற பிண்ட பூஜை பண்ண போயிடுவாங்களே, நான் இன்னும் முழிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஐயோ 1 மணி ஆகுது, நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மணி ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் தான், இன்னும் 5 மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்காமல் இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த பூஜையும் கெடுத்து விட்டுருப்பாங்க. அந்த பூஜையும் நின்றோம். உடனே அதுக்கடுத்து சாரதாவும் பூமியும் வந்து சந்தோஷமாயிருவாங்க. எப்படியோ பூமி நீ நினச்ச மாதிரியே இதை நிறுத்திட்ட, நல்ல வேலை நீ பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தை நான் மட்டும் இதை சேர்ந்து பண்ணலை, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை பிரிக்காதீங்க, என் மனசெல்லாம் பிரிக்காதீங்க, நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அபூர்வாக்கு வந்து இப்போ பெரிய டவுட்டே வந்துடும். அப்போ கேபி இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான். மருதனையில் சொல்லுவான், ஏமா எப்படியோமா அந்த கேபி செத்தது உறுதியாயிடுச்சு, அவன் ஆவிக்கிட்டெல்லாம் அவன் பேசியிருக்கா மீரா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அவன் ஆவிக்கிட்டையும் பேசல, ஒருத்தர்கிட்டையும் பேசல, அவன் கேபி கிட்ட தான் பேசுறான். கேபி வந்து மீரா கிட்ட பேசி இந்த பிண்ட பூஜையை நிறுத்தியிருக்கான், இதுதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, இது கூடவா சித்தி இன்னும் உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கேபி அப்போ நீ இன்னும் சாகலை, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபூர்வம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே டென்ஷன் ஆகிட்டு இங்கே வீட்டில் வந்து பார்த்தா காலேஜ் போகிறதுக்காண்டி பூரணி சிவாவும் கிளம்பி வந்துட்டு பார்த்தா அங்கே சாப்பாடு செய்கிறதுக்கு சாப்பாடு இருக்கான்னு பார்ப்பாங்க. அங்கே ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க நைட்டே அங்கே போயிட்டாங்கல்ல, காலையிலேயே எது இருக்காது. இந்த பவுலில் வந்து பூரி இருக்கும், இது இன்னைக்கு எனக்கு தான் பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, சிவாவும் பூரணியும். அதுக்கடுத்து இவர் வந்து இல்லை நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்வாங்க. உடனே இவங்க வந்து அவங்க மேலே சிவா மேலே விழுந்துருவாங்க. விழுந்தோன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ பூரணி வந்து சிவாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து வந்து ககன் அப்போ தான் மாடியிலேருந்து இறங்கி வருவார். இறங்கி வந்துட்டு என்னன்னா இன்னும் சாப்பாடு செய்யலாமா, இன்னைக்கு என்னாச்சு வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. அவன் அண்ணி என்னது அந்த பூமியும் அம்மாவும் நைட்டே எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, இன்னும் வரலை, எங்கே போயிருக்காங்க என்னதுன்னு தெரியலை, அதை கண்டுபிடிக்கணும், அவங்க வீட்டில் இருந்தால் தானே சாப்பாடு செய்கிறதுக்கு, அவங்க தான் வீட்டிலே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுங்கிற வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளைக்கு சந்திப்போம், பை பாய்.